Hello friends, welcome to my channel RavaniArtsStudio. இந்த செக்மெண்ட்டில் நம்ம பார்க்க போகிறது குயிக்கான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. முள்ளங்கி தால் எப்படி பண்ணுறதாங்க பார்க்க போகிறோம். இது நாட் ஓன்லி ரைஸ், சப்பாத்தி, பூரி, இட்லிக்கு சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லில் ஆல் போட்டுக்கோங்க. இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் வீக்லி 2 வைஸ் நீர்ச்சத்து நிறைந்த காய்கறிகளை எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுடைய பாடியில் அந்த வாட்டர் லெவல் கம்மியாகாமல் பார்த்துக்க முடியும். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் பாசிப்பருப்பு 150 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். முள்ளங்கி 4 முள்ளங்கி எடுத்திருக்கேங்க. இது எங்கள் வீட்டிலையே விளைவிச்ச முள்ளங்கி. ஸோ நம்ம கடையில் வாங்கினாலும் சரி, இல்லை வீட்டில் இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு 2 நாள் கழித்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் ஹார்ட் ஆகிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் இந்த தால் ரெசிபி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது நல்லாயிருக்கும். ஸோ நார்மலாக நம்ம முள்ளங்கி சாம்பார் பண்ணியிருப்போம், பொரியல் பண்ணியிருப்போம். ஸோ இந்த தால் ரெசிபி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரோட்டீன் ரிச் ப்ளஸ் நீர்ச்சத்து நிறைந்த இந்த தால் ரெசிபி நல்ல உடம்புக்கு ஏற்றதாக இருக்கும். ஸோ 2 வெங்காயம், 2 தக்காளி, 6 பச்சை மிளகா, சீசனிங்காக பூண்டு, இஞ்சி இவ்வளோதாங்க எடுத்திருக்கேன் இந்த ரெசிபிக்கு. ஸோ இது நீங்கள் எல்லாத்தையுமே ஒரு குக்கரில் போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா 10 மினிட்ஸ்க்குள்ளே இந்த ரெசிபி பண்ணிடலாம். குயிக்காக காலையில் இது ரெடி பண்ணிட்டிங்கன்னா ஈவினிங் அதாவது ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு நல்லா ஆப்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அந்த பாசிப்பருப்பு இது நான் ஆல்ரெடி தண்ணியில் ஊற வச்சு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை ஃபஸ்ட்டு போட்டுடலாம். ஆஃப்டர் தட் சாப் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி. ஸோ இதை நீங்கள் வெங்காயத்தை நீல வாக்குலேயும் நறுக்கி போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம எல்லாத்தையும் ஒன்றா குக்கரில் போட்டு மூடி வச்சு வேக தான் வைக்க போகிறோம். ஸோ அதனால் நம்ம ஒரு 4-5 பீசஸாக கூட நறுக்கி போடலாம். நான் இப்போ 6 பச்சை மிளகா போட்டிருக்கேங்க. எனக்கு மிளகாய்த்தூள் காரத்தை விட பச்சை மிளகா காரம் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நான் பச்சை மிளகா நிறைய யூஸ் பண்ணிவிட்டு மிளகாத்தூளை கம்மியாக போடுவேன். இப்போ நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற முள்ளங்கி எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். இப்போது இந்த தாலுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம குக்கர் போட்டு மூடி அடுப்பில் ஏற்றிட வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் சீசனிங் பண்ணும்போதும் பெருங்காயம் ஆட் பண்ணலாம், இல்லை இப்போயும் ஆட் பண்ணலாம், இதுலேயும் கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தால் செய்கிறோம், பருப்பு வகைகள் செய்யும்போது பெருங்காயம் ஆட் பண்ணிங்கன்னா அந்த இது உங்களுக்கு சரியாக வரும். அதனால தான் பெருங்காயம் ஆட் பண்ணுறது. ஸோ இப்போ இதை குக்கர் போட்டு மூடி வச்சாச்சு. 2-3 விசில் போதுமானது. இப்போ நம்ம சீசனிங் பார்த்துடலாம். ஒரு கடாயில் 1 குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகு, உளுந்து பருப்பு தாளிக்கிறோம். ஸோ அது நல்லா பொரிஞ்சிட்டக்கப்புறமா இடித்து வச்சுருக்கிற இஞ்சி, பூண்டு, 2 சும்மா சீசனிங்காக காஞ்ச மிளகாய். ஸோ அது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டக்கப்புறமா நம்ம குக் பண்ணி வச்சுருக்கிற அந்த தாலில் இப்போ ஆட் பண்ணிடலாம். ரைஸும் நான் ரெடி பண்ணிட்டேங்க. ஸோ அது இப்போ வடிச்சிட்ருக்கேன். ஸோ இது நல்லா கலந்து கொடுத்துட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். காரம் கரெக்டாக இருக்குன்னா விட்டுருங்க, அப்படி இல்லைனா கம்மியாக இருக்கணும் போது நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் மிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறதில்ல, ஏன்னா நான் பச்சை மிளகாவே நிறைய போட்டிருக்கேன். ஸோ இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு இப்போ தான் நான் ஆட் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த தால் ரெசிப்பியில் உங்களுக்கு ப்ரோட்டீன் ரிச் இருக்குது, முள்ளங்கி இருக்கிறதுனால உங்களுக்கு நீர் சத்தும் கிடைக்கும். இது நீங்கள் மதியம் லஞ்ச் பாக்ஸ் கட்டி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரைஸ் தனியாக, இந்த கிரேவி தனியாக கட்டி கொடுத்து பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. இது வரைக்கும் என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்ல ஆல் போட்டுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ. ஸோ இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டில் அகெயின் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் பவானி.